எந்த காலத்திலும் பிஜேபியோடு நாங்கள் கூட்டணியும். ஏன்னா முதல் நாளே கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரே கட்சி பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரின்னு சொன்ன ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அவர் வேட்பாளர்னு பேருன்னு சொல்லும் போது என் பேரு ஜோசப் விஜய்னு தைரியமா சொன்னவர். ஒரு பர்மிஷன் கொடுக்க 45 நாள் ஆக்குறீங்கன்னா அப்போ உங்களுடைய அரசியல் சூழ்ச்சி என்னன்னு தெரிஞ்சுச்சா? இப்ப கன்னியாகுமரி போயிட்டு வந்தாரு, தூத்துக்குடி போயிட்டு வந்தாரு, ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சா? எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க? லட்சக்கணக்கான பேர் நேற்று வந்தாங்க. காரைக்குடியிலையும் கன்னியாகுமரியும் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சா? ஆனா கரூர்ல மட்டும் ஏன் இழப்பு ஏற்பட்டுச்சு? டீ கடையில் போய் உட்காந்துருப்போம், பார்த்தா கூட நேரு என்ன ஒரு 5 பேர் திமுக காரங்களை பொதுமக்களே கிடையாது. அந்த டீ கடைக்காரனே டீக்கு காசு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே. ஏண்டா திமுக காரங்களா, எங்களை பார்த்து நீ ரவுடிசம் பண்ற, மிரட்டுற, பணத்தை கொடுக்குறங்கிற. எங்க பெண்கள் ஒரு குழந்தையோடைய பெற்றெடுக்கக்கூடிய வலிமையை தாங்கும் பொழுது ஒட்டுமொத்த ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வலிமையை உருவாக்க மாட்டாங்களா? கொலைகள் அதிகமாகுது. 2 வயசு குழந்தைய ஒரு திமுக கை வைக்கிறான்னா இதுக்கு மேல தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கேவலமா மாறிடுச்சு. மதுரையில மாநாடு போட்டும் போதே பயந்துட்டாங்க. எங்கேயாச்சும் 500 ஏக்கர்ல மாநாடு நடத்தி 25 லட்சம் பேர் வந்த கூட்டம் மக்களுடைய அலைங்கிறது எங்களுடைய தலைவருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் சார் குடும்பம் 2 மாநாடு 3 மாநாடு நடத்தினாங்க. ஒருத்தனும் வரல. 300 ரூபா கூட்டிட்டு வந்து உக்கார வந்து மு.க. ஸ்டாலின் பேசுறதுக்குள்ள பேக்கேஜ் ஓவர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை. ரோடு வசதி இல்லை, நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. கிட்டத்தட்ட 50% மக்கள் ஏழ்மையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்லம்ஸும் குடிசைகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஹவுசிங் போர்டில் வீடு எடுத்துன்னு மாற்றிருக்காங்களா? அது மாற்றல. எதுவுமே செய்யாத நகராட்சி துறையில் என்ன செய்யறாரு? அவருடைய அனுபவிச்சு ஊழல். எதுக்கு ஊழல்? வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு 1200 கோடி ஊழல்னா, ரோடு போட்டேன், லைட்டு போட்டேன், வாட்டர் கொடுத்தேன், இப்படி சொல்லியே வருஷத்துக்கு 3000-4000 கோடி ரூபாய் ஒரு அமைச்சர் அடிக்கிறதுக்கு தான், காசு அடிக்கிறதுக்கு தான் இவங்களுடைய அனுபவம். அவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு, அவர் பயப்படுறாரு அப்படின்னு யார் சொல்றது? இங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ அண்ணன் திரு இனிகோ இருதராஜன், இது வரைக்கும் அவர் 5 வருஷம் நீங்க பேசி பார்த்துருப்பீங்களா எங்கேயாச்சும்? சத்தியமா சொல்றேன், நான் தொகுதிக்கு வரும்போது எம்எல்ஏ ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல, எம்எல்ஏவும் தெரியல. அவர் ஒரு 2 இடத்துல உட்காந்துருப்பாரு. ஒன்று நம்ம நேரு வீட்டில் உட்காந்துருப்பாரு, இல்லை நம்ம மகேஷ் பொய்யாமணி வீட்டில் உட்காந்துருக்காரு. இதுதான் அவருடைய எம்எல்ஏ ஆபீஸ். எங்க தலைவரை பார்த்து ஒவ்வொரு பெண்களும், அண்ணா இந்த திமுக அவங்களுக்கு தொல்லை கொடுக்கும், நீ தைரியமாறன, நீ தானே ஜெயிக்க போறன்னு சொல்லக்கூடிய வலிமையை திமுக இங்க திருச்சியில உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி. எங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டார், எம்எல்ஏ ஆபீஸ்னா எப்படி இருக்குன்னா ஒரு கலெக்டர் ஆபீஸ் மாதிரி இருக்கும் என் தொகுதியிலன்னு என்கிட்ட சொல்லிட்டார். அந்த அளவிற்கு ஒவ்வொரு தெருக்கள் இருக்க பிரச்சனைகளை நான் பேசுவேன். அதுவும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் நான் இங்க வந்து தொகுதி மக்களுடைய, என்னுடைய குடும்பத்தோட இருக்க குடும்ப உறவுகளை பார்த்து பிரச்சனையை நான் சரி செய்வேன்னு என்கிட்ட சொல்லியே அமிச்சார். தலைவர் இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை? எல்லாம் நல்லா இருக்காரு. திருச்சி கிழக்கு, திருச்சி தலைவருக்கு வந்து இப்போ வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பகுதி ஆயிடுச்சு. ஏன்னா அவர் பிரச்சாரம் ஆரம்பிச்சதே திருச்சியில இருந்தான். தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தது திருச்சியில் இருந்தான். எனக்கு ஒரு பர்சனலான ஒரு உணர்வு இருக்கு திருச்சி. நான் பிறந்த மண்ணு திருச்சி. சென்னை வாழ வைத்த இடம், திருச்சி பிறந்த இடம். அப்ப தமிழகம் முழுவதும் 234 தொகுதியிலும் இன்றைக்கு ஒரு மக்கள் புயல், பொதுவாக வந்து பொலிட்டிக்கல் லாங்குவேஜில் வேவ்னு சொல்லுவாங்க, அலைன்னு சொல்லுவாங்க, மக்கள் அலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழக வரலாற்றிலேயே பெண்கள் அலை, குடும்ப அலைங்கிறது 77க்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோடைய தேர்தல் பிரச்சாரங்களில் ஒவ்வொரு வேட்பாளர்கள் பிரச்சாரம் பண்ணும்போது தெரியுது. திமுக காரங்க கிட்ட இருக்கிறது ஒன்னே ஒன்று, கையில் பணப்பெட்டி.
அது மட்டும் வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போறாங்க. ஆனா திருச்சியோட வேட்பாளர்கள், ஏன் நம்ம தலைவருடைய வேட்பாளர்கள் சார்பா போகக்கூடிய நீங்கெல்லாம் போகும்போது ஒவ்வொரு குடும்பமும் வரவேற்கதா இல்லையா? எப்படி வரவேற்கிறாங்க? என்ன சொல்றாங்க? என் புள்ள வரணும், என் மக வரணும், எங்க அண்ணன் வரணும், என் தம்பி வரணும் அப்படின்னு குடும்பமா வரவேற்கக்கூடிய ஒரு அரசியலுடைய நிகழ்ச்சின்னு சொல்றதோட ஒரு தேர்தல் திருவிழா மாதிரி, ஒரு தீபாவளி மாதிரி, ஒரு பொங்கல் மாதிரி, ஒரு கிறிஸ்துமஸ் மாதிரி, ஒரு ரம்ஜான் மாதிரி 77க்கு அப்புறம் 50 வருஷம் கழிச்சு ஒரு தலைவர் வரணும்னு ஒரு குடும்பத்தோடைய தலைவி நினைக்கக்கூடிய ஒரு எலெக்ஷனா தான் இப்ப போயிட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தை ஜெயிக்கவே முடியாது. அது நான் திருப்பியும் பதிவு பண்றேன். நிறைய பேர் இதுக்கு புரியல. தமிழக வெற்றி கழகத்துக்கு பூத் இருக்கா, கட்டமைப்பு இருக்கா? திமுகவுக்கு 75 வருஷம் கட்சி. அவங்க கிட்ட வந்து பாருங்க, பூத் லெவலில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருக்கும் 3000 ரூபா ஓட்டு கொடுக்கறதுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கு. 3000 ரூபா கொடுக்கறதுக்கு தான் கட்டமைப்பு. அவங்களுக்கு நல்லது செய்யறதுக்கெல்லாம் கட்டமைப்பு கிடையவே கிடையாது. திமுகவோட கட்டமைப்பு இப்படி இருக்கு. கீழே இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலரு 10 வீடு வச்சிருப்பாங்க. கவுன்சிலர் தாண்டி எம்எல்ஏ, சேர்மனு, மதுரையில் இருந்த சேர்மன் 200 கோடி ரூபாய் அடிச்சாங்களாம் வேலை வாய்ப்பு ஊழல்ல. அதுக்கப்புறம் எம்எல்ஏ சொல்லவே வேணாம், அந்த தொகுதி முழுக்க மொத்தமாக எடுத்துக்கிட்டு இருப்பாரு. அப்புறம் மினிஸ்டரு கேட்கவே வேணாம். நம்ம அண்ணன் நேரு அண்ணன் திருச்சி எந்த ஆகிட்டாரு. திருச்சி மக்களது போய் திருச்சி நேரு அண்ணன் அவர் குடும்பத்தை ஆக்கிட்டார். அப்படி இவங்களுடைய கட்டமைப்பெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது? கையில் ஒரு பணப்பெட்டியை வச்சுக்கிட்டு இதுதான் அவங்களுடைய கட்டமைப்பு. ஆனால் நம்மளுடைய கட்டமைப்பில் யார் இருக்கிறா? நம்ம அம்மா இருக்காங்க கட்டமைப்பில், நம்ம தங்கச்சி இருக்கு, நம்ம அக்கா இருக்கு, நம்ம அப்பா இருக்காங்க, நம்ம அண்ணன் இருக்காங்க. உறவுகளும் அன்பும் நம்பிக்கையும் கலந்த ஒரு கட்டமைப்பு தமிழக வெற்றி கழகம். அதனாலதான் வேட்பாளர்கிட்ட காசு இல்லைனாலும் 5000 பேர் பின்னாடி பெண்களும் இளைஞர்களும் எங்க அண்ணன் ஒரு வேட்பாளரை போட்டுட்டாரு, நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு ஒவ்வொருத்தரும் ஃபாரின்ல இருந்து கிளம்பி வராங்க. லட்சக்கணக்கான பேரு இங்க இருக்கவங்க குடும்பமா அந்த வேட்பாளர் முகம் தெரியுதா இல்லையா அதெல்லாம் இல்லை, எங்க அண்ணன் சொல்லிட்டாரு ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழல் மாறும்போது திருச்சி கிழக்க பத்தி கேட்கணுமா? சொல்லுங்க. ஆனா இருந்தாலும் நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சாகணும். ஜனநாயக கடமை. மக்கள் நம்ம ஒரு கட்சியா இருக்கிறோம், ஒரு குடும்பமா இருக்கும். ஆனால் மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை உருவாக்கணும். எந்த மாதிரி பிரச்சாரம் உருவாக்கணும்? நம்மெல்லாம் தேர்தல் அரசியல புதுசா இருக்கலாம், அதெல்லாம் பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாதுங்க. இந்த தேர்தல் கட்டமைப்பு அனுபவம் ஒண்ணுமே தேவையில்லை. இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இப்பதான் நான் சொன்னேன், ஒவ்வொரு பூத்துக்கும் 3 பேரு, 304 பூத்து, 304 பூத்து 3 பேர், 3 பேர் கீழே நீங்கள்லாம் 10 பேர் வச்சிருக்கீங்க. காலையில் வந்தவொடனே அந்த 3 பேர் யாரு, உங்களுக்கு கீழே 10 பேர் யார் இருக்கா? 13 பேர் ஒரு பூத்தில் ஸ்ட்ராங்காக 4 பெண்கள் இருக்காங்க, மித்தவங்கெல்லாம் ஆண்கள் இளைஞர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பூத்து பார்க்கும்போது. இவ்வளோதான் பூத்து. இவன் சொல்ற பூத்து கையில காசு வச்சுக்கிட்டு 3000 ரூபாய் கொடுக்கற பூத்து. நம்மளுடைய பூத்து ஒவ்வொரு பூத்துலயும் 3 குடும்பம் இருக்கு, அது போதும் நமக்கு. அந்த 3 குடும்பம் நேரா போய் 300 குடும்பத்தை பார்த்தா போதும். இவ்வளவுதான் பூத் ஒர்க். இதெல்லாம் ரொம்ப பெருசா டிவியில உட்காந்து பெரிய அறிவு ஞானிகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு. திமுக கட்டமைப்பு இருக்கு, திமுக 75 வருஷம் கழிச்சோம், அந்த கட்சி இப்படி அப்படி இப்படி, இவங்கெல்லாம் சின்ன பசங்க, எல்லாம் பொய். டிவியை பார்க்க எல்லாம் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க டிஎம்கேல இருந்து. எல்லாம் பேசுறவங்கலாம் பொய்யா பேசிட்டு இருப்பான். கவலைப்படவே படாதீங்க. ஒவ்வொரு பூத்துல நம்மளோட குடும்பம் 12 பேர், 3 குடும்பம் இருந்தா போதும். ஒவ்வொரு பூத்துலயும் 300 ஃபேமிலி, 300 ஃபேமிலினா 1000 பேர், 1000 உறவுகளை நம்ம சந்திக்க போறோம், 1000 குடும்பத்தை சந்திக்க போறோம். அவ்வளவுதான். 1000 ஓட்டை சந்திக்க போறது இல்லை, ஓட்டு இல்லை, உறவுகள், அன்பு, குடும்பம். அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை செய்ய உண்மையா நம்பிக்கையா ஒரு தலைவர் இங்க நிக்க போறாரு. அவர் முதலமைச்சருடைய வேட்பாளர் இல்ல, முதலமைச்சர் ஆகக்கூடிய தொகுதி இது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப நம்மளுடைய குடும்பம், நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஒரு கல்யாணம் வரும்போது சேர்ந்துருவோமா இல்லையா? எங்க அண்ணன் கல்யாணம், எங்க அண்ணன் நேற்று திட்டான், ஆனா நான் சேர்ந்துக்குவேன். எங்க அக்கா கல்யாணம்டா, எங்க அக்கா எங்கட கோச்சிக்கிச்சு, ஆனா நான் கல்யாணம் நான் போவேன்னு சொல்லல. அப்படி ஒரு திருமண நிகழ்வு தான் இந்த தேர்தல். நம்ம அண்ணன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆவறதுக்கு
திருச்சி கிழக்கிலிருந்து வரக்கூடிய வெற்றி, கிழக்கில் சூரியன் ஒளிச்ச மாதிரி கிழக்கில் விஜய் அண்ணன் வெற்றி பெறும் பொழுது இந்த கிழக்கில் உதித்த சூரியனா இருக்கக்கூடிய இந்த மன்னர் ஆட்சியை முடிக்கக்கூடிய ஒரே வலிமை நம்ம தலைவர்கிட்ட தான் இருக்கு. இதுக்கப்புறம் இந்த குடும்பம், மன்னராட்சியோட குடும்பம் என்னைக்கு எந்திரிக்காது. எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளவோ கடினப்பட்டார் இந்த குடும்பத்தை ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை விட்டு விலகிறதுக்கு. அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா வந்தாங்க. ஆனா அதை முடிச்சு விடுறது நம்மளுடைய தலைவர் விஜய் அவர்கள்ங்கிறத வரலாறா மாறப்போகுது. மு.க. ஸ்டாலின் குடும்பமே இன்னைக்கு வரக்கூடிய தேர்தலில் படுதோல்வி அடையும் பொழுது இங்க இருக்க குடும்பம், நேரு அண்ணன் குடும்பம், தம்பி மகேஷ் பொய்யாமொழி, நம்ம ஆக்டர் உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்த மகேஷ் பொய்யாமொழி எல்லாம் அடிக்கிற காத்துல எங்க போறாருன்னு தெரிய போறதில்ல. அவர் ஆட்டோ ஓட்டலாம், ஆக்டிங் பண்ணலாம், எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுவாங்க. ஏன் தேர்தலுக்கு முன்னாடிலாம் பண்ணல? இந்த 4 நாள் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க போனாங்க தொகுதிக்கு? இப்ப மட்டும் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி திருட்டுத்தனம் எலெக்ஷன் டைம்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் காசு கொடுத்து ஜெயிச்சிடலான்னு ஒரு திருட்டுத்தனத்தை உருவாக்குறது தான் திமுக. ஆனால் நம்ம கிட்ட திருப்பியும் சொல்றேன், ஒவ்வொரு பூத்துலையும் 3 குடும்பம் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பெண்ணை வாங்க முடியாது. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க ஒரு பெண்ணை 10,000 ரூபாய் இல்லை, நீ 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கி ஓட்டை மாத்தி காமிச்சிரு. அடுத்த மாசம் 4ஆம் தேதி என்னைக்கு தெரியும்? தமிழகத்துல 55% பெண்கள் இருக்காங்க. அதுல எத்தனை பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போட போறாங்க? அதுக்கப்புறம் இளைஞர்கள். நான் ஏன் உறுதியாக சொல்றேன்னா, இந்த கட்சியோடைய கட்டமைப்பே பெண்களால் உருவாக்கப்பட்டது. இளைஞர்கள் 2வது தான், பெண்களால் உருவாக்கப்பட்டது. அந்த பெண்களுக்கு இருக்கக்கூடிய வலிமை என்ன தெரியுமா? ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலிமை எவ்வளவு பெரிய வலிமை தெரியுமா? உயிர் போயிட்டு உயிர் பெற வரக்கூடிய வலிமை அது. அந்த வலிமையே தாங்கும் போது தேர்தல் வலிமையெல்லாம் தாங்க மாட்டாங்களா? ஏண்டா திமுக காரங்களா, எங்களை பார்த்து நீ ரவுடிசம் பண்ற, மிரட்டுற, பணத்தை கொடுக்குறங்கிற. எங்க பெண்கள் ஒரு குழந்தையோடைய பெற்றெடுக்கக்கூடிய வலிமையை தாங்கும் பொழுது ஒட்டுமொத்த ஒரு நல்ல விஷயத்துக்காக, ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு வலிமையை உருவாக்க மாட்டாங்களா? ஸோ இந்த பெண்கள் கட்டமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டது? பெண்களுக்கு பாதுகாப்பு தமிழ்நாட்டில் இல்லை. எங்கே பார்த்தாலும் ட்ரக்ஸ் சேல்ஸ், டாஸ்மார்க்கோட சேல்ஸ் 25,000 கோடி ரூபாய் இருக்கும்பொழுது மு.க. ஸ்டாலின் சொன்னார், அவர் குடும்பத்தோடு நின்னார். மகன் நின்னாரா? உதயநிதி பக்கத்தில் அவங்க மனைவி நின்னாங்களா? நின்று போர்டு பிடிச்சிட்டு என்ன சொன்னாங்க? டாஸ்மார்க் கடையை மூடணும், டாஸ்மார்க் சேல்ஸை குறைக்கணும், குடும்பத்தோடு நின்னாங்களா இல்லையா? ஆனால் ஜெயிச்சுட்டு வந்த பிறகு 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ். ஏன் இன்க்ரீஸ் ஆச்சு? அந்த 60,000 கோடி ரூபாய் சேல்ஸ்ங்கிறது ஒரு 10 நிறுவனங்கள் ஃபேக்டரி வச்சிருக்காங்க. அந்த 10 நிறுவனங்கள் 6 ஃபேக்டரி திமுக குடும்பத்துக்கு தேவையான ஃபேக்டரிஸ். அவ்வளோதான் கணக்கு. 60,000 கோடி ரூபாய் எங்கே போகணும்னா, டாஸ்மார்க் ஏன் குறைக்கலன்னா, டாஸ்மார்க்கோடைய வருவாய் எங்கேருந்து வருதுன்னா, டாஸ்மார்க்கோடைய கம்பெனி பாருங்க, எஸ்என்ஜே, இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கும். இவங்களுடைய ஆதி மூலத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவுடைய குடும்பத்துக்கு வேண்டப்பட்டவர்களா இருப்பாங்க, இல்லை பினாமியா இருப்பாங்க. இதனால தான் டாஸ்மாக் சேல் 25,000 கோடியிலிருந்து 60,000 கோடி ஆச்சு. அப்ப எல்லா பணமும் எங்க போய் நிக்குது? அங்க நிக்குது. ஆனா பெண்களுடைய பாதுகாப்புக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. மது எடுக்கிறவங்க, போதை எடுக்கிறவங்க, ட்ரக்ஸ் எடுக்கிறவங்க எடுத்த உடனே பெண்களுடைய உடலை தான் டச் பண்றாங்க. அதனால தான் ரேப் அதிகமாகுது, கொலைகள் அதிகமாகுது. 2 வயசு குழந்தைய ஒரு திமுக கை வைக்கிறான்னா இதுக்கு மேல தமிழ்நாடு அரசியல் எவ்வளவு கேவலமா மாறிடுச்சு சொல்லுங்க. நீங்களே எதுக்காக ஆட்சி மாற்றம் வேணும்? 12ஆம் கிளாஸ் பொண்ணு தூத்துக்குடியில ஒரு கழிப்பிடத்துக்கு போயிட்டு வரத்துக்குள்ள கற்பழிக்கப்பட்டு கொல்லப்படுறாங்க. ஆனா ஒரு திமுக காரங்க போய் அந்த அம்மாவை பார்த்து இப்படி நடந்துருச்சு, இன்னுமேலும் இன்னொரு பெண்ணுக்கு நடக்கக்கூடாதுன்னு ஏதாச்சும் ஆட்சி மாற்றத்தை ஏதாச்சும் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காவல்துறையை வச்சு ஒரு மீட்டிங் போட்டாரா? அதை எப்படி மீடியாவில் வரவே கூடாதுங்கிறது அவங்களுடைய நியூஸே. அவங்களுடைய பணபலத்தை வச்சு எந்த உண்மையும் வரக்கூடாது. இப்படிதான் அரசியல் அவங்க உருவாக்குனாங்க. புரட்சி தலைவி அம்மா இருக்கிற வரைக்கும் இந்த உண்மையை கேட்டாங்க. அவங்க இறந்த பிறகு எதிர்கட்சியா இருந்த இபிஎஸ் ஐயா அவர்கள் பிஜேபியோட சேர்ந்து மக்களுடைய வலிமை இழந்த பிறகு, அவங்களுக்கு எதிரில் யாருமே இல்லைன்னு ஒரு உதர்வு வந்த பிறகு ஒட்டுமொத்தமா குடும்ப ஆட்சியா மாத்திட்டாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய குறிக்கோள் என்ன? தன்னுடைய மகனை முதலமைச்சர் ஆக்கணும், சினிமா துறையை ரெட் ஜெயினை வச்சு கண்ட்ரோல் பண்ணணும்.
இன்ப நிதிக்கு 2000 கோடி 3000 கோடி தொழில கொடுக்கணும் ரெட் ஜெயிண்ட் வச்சு. அதுக்கப்புறம் தன்னுடைய மருமகனை வச்சு ஒட்டுமொத்த எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் கரப்ஷனை உருவாக்கணும். இந்த குடும்ப ஆட்சியை தவிர அவருக்கு எந்த குறிக்கோளும் கிடையாது, எந்த விதமான சிந்தனையும் கிடையாது. அப்ப அந்த சுச்சுவேஷன்ல தான் நம்மளுடைய தலைவர் தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மாக்கு அப்புறம் நான் உறுதியாக ஒரு தமிழ்நாட்டை உருவாக்குறேன். உங்களுடைய குடும்பத்துடைய தவறுகளையும் பொய்களையும் ஏமாற்றங்களையும் குடும்ப ஆட்சியுடைய ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடுகளையும் ஊழல்களையும் சொல்லிட்டு அவர் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. மதுரையில மாநாடு போட்டும் போதே பயந்துட்டாங்க. எங்கேயாச்சும் 500 ஏக்கர்ல மாநாடு நடத்தி 25 லட்சம் பேர் வந்த கூட்டம் மக்களுடைய அலைங்கிறது எங்களுடைய தலைவருக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் சார் குடும்பம் 2 மாநாடு 3 மாநாடு நடத்தினாங்க. ஒருத்தனும் வரல. 300 ரூபா கூட்டிட்டு வந்து உக்கார வந்து மு.க. ஸ்டாலின் பேசுறதுக்குள்ள பேக்கேஜ் ஓவர்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதுதான் இன்னைக்கு திமுகவுடைய நிலைமை. டைம் லிமிட் ஓவர். 3 மணி நேரத்துக்கு 300 ரூபா. நீ என்னப்பா 3 ஸ்டாலின் சார் பேச வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்னு கிளம்பிடுறாங்க. இது திமுக. கேட்டா திமுக 75 வருஷம் ஆலமரங்கிறாங்க. ஆலமரம் பார்க்க நல்லா இருக்கு, ஆனா வேரெல்லாம் கரையானா இருக்கு. அதான பிரச்சனை. உஃப்னு தட்டி விட்டா கீழே விழுந்துரும். அதுக்கு தான் நம்ம தலைவர் வந்திருக்கிறார். அப்ப உங்களுடைய ஆலமரம் பழைய எக்ஸ்பீரியன்ஸு. நேருன்னா யார் தெரியுமா? நேருன்னா யாரு? நகராட்சித்துறை அமைச்சர். நகராட்சித்துறை அமைச்சராக இருந்தால் என்ன செய்யணும்? இது திருச்சி கிழக்கில் நான் வந்து சர்வே எடுத்தேன். நான் வந்து பார்த்தேன். ரோடு நல்ல ரோடு இருக்கா? குடிசையெல்லாம் மாற்றிட்டாரா? எல்லா வீட்டிலையும் கார்பரேஷன் வாட்டர் கொடுக்குறாங்களா? மெட்ரோ வாட்டர் கொடுக்குறாங்களா? நகராட்சித்துறை அமைச்சர் தானே, திருச்சிக்காரர் தானே, 30-40 வருஷமாக அரசியல் இருக்கிறாருல்ல. அவர் இருக்கிற தொகுதி தானே இங்கே திருச்சி சென்ட்ரலில் தானே இருக்குது. திருச்சி கிழக்கில் ஒரு தண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கும் கிடச்சிருச்சா? குடிசைகள் மாற்றப்பட்டுருச்சா? குறுகிய சாலைகள்லாம் வந்து பெரிய சாலைகள் ஆயிருச்சா? ரோடு நடந்து போக முடியுமா உங்களால்? அப்போ ரோடு வசதியில் நல்ல ஒரு சுகாதாரமான ஒரு ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடையாது. கிட்டத்தட்ட 50% மக்கள் ஏழ்மையிலேயே இருந்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஸ்லம்ஸும் குடிசைகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு. ஹவுசிங் போர்டில் வீடு இடிச்சுன்னு மாற்றிருக்காங்களா? அது மாற்றலை. எதுவுமே செய்யாத நகராட்சி துறையில் என்ன செய்கிறாரு? அவருடைய அனுபவம் வச்சு ஊழல். எதுக்கு ஊழல்? வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கறதுக்கு 1200 கோடி ஊழல்னா, ரோடு போட்டேன், லைட்டு போட்டேன், வாட்டர் கொடுத்தேன், இப்படி சொல்லியே வருஷத்துக்கு 3000-4000 கோடி ரூபா ஒரு அமைச்சர் அடிக்கிறதுக்கு தான், காசு அடிக்கிறதுக்கு தான் இவங்களுடைய அனுபவம். இந்த அனுபவம்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். நம்ம தூய உள்ளோம், அவன் தீய சக்தி. இதுதான் மக்கள் நம்புறாங்க. திருடுறதுக்கு அனுபவம். அவங்க திமுக காரங்களோடக்கு திருடுறதுக்கு அனுபவம் இருக்கு. நமக்கு நல்லது செய்யறதுக்கு நல்ல உள்ளம் இருக்கு. அதுக்கு அனுபவம் தேவையில்லை. ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா பால் கொடுக்கறதுக்கு அனுபவம் தேவையில்லை, நல்ல உள்ளம் வேணும். நம்ம இங்கே எம்எல்ஏவை ஒருத்தர் தலைவர் தேர்ந்தெடுக்க போடும்போது நல்ல ரோடும் நல்ல எலக்ட்ரிசிட்டியும் நல்ல கல்வியும் நல்ல வீட்டில் வந்து ஒரு குழாயில் தண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ இல்லை, அவர் முதலமைச்சராக இங்கிருந்து உருவாகுவார் திருச்சியிலிருந்து. உடனே அவர் 2 தொகுதியில் நிற்கிறாரு, அவர் பயப்படுறாரு அப்படின்னு யார் சொல்றது? இங்க இருக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ, பழைய எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ அண்ணன் திரு இனிகோ இருதராஜன். இது வரைக்கும் அவர் 5 வருஷம் நீங்க பேசி பார்த்துருப்பீங்களா எங்கேயாச்சும்? சத்தியமா சொல்றேன். நான் தொகுதிக்கு வரும்போது எம்எல்ஏ ஆபீஸ் எங்க இருக்குன்னு தெரியல, எம்எல்ஏவும் தெரியல. அவர் ஒரு 2 இடத்துல உட்காந்துருப்பாரு. ஒன்று நம்ம நேரு அண்ணன் வீட்டில் உட்காந்துருப்பாரு, இல்லை நம்ம மகேஷ் பொய்யாமணி அண்ணன் வீட்டில் உட்காந்துருக்காரு. இதுதான் அவருடைய எம்எல்ஏ ஆபீஸ். இது தவிர அவருக்கு ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் கிடையாது. ஏன்னா எம்எல்ஏ ஆபீஸ் போட்டா நேரு அண்ணன் கூப்பிட்டு அடிச்சிருவாரு. நீ என்ன என் ஊர்ல வந்து ஆபீஸ் போடுற? அமைதியா ஓரமா உக்காரு. இது திமுகவுடைய பாலிடிக்ஸ். சரி, ஓகே. அண்ணனுக்கு அந்த அழுத்தம். அவரே நிறைய இடத்துல பேசியிருக்காரு, எனக்கு நேரு வேலை பார்க்க விட மாட்டேங்கிறாரு. நான் நேரு கிட்ட போனேன்னா மகேஷ் பொய்யாமொழி கூப்பிட்டு நீ என்ன நேரு வேலை ஆனான்னு கேட்கிறாரு. சரி, நான் மகேஷ் பொய்யாமொழி வீட்டுக்கு போனா நேரு ஃபோன் பண்ணி நீ என்ன மகேஷ் பொய்யாமொழி ஆனா கேட்கிறாரு. 2 பேருக்கு நடுவில் நின்றுக்கிட்டு நான் ஏன் தான் எம்எல்ஏ ஆனோன்னு புலம்பிட்டு இருக்கிறதா இந்த 5 வருஷம். அதனால நீங்க ரொம்ப கண்டுக்காதீங்க, இதுதான் உண்மை. அப்ப அவர் என்ன தொகுதிக்கு செஞ்சிருப்பாரு? 2 பேரும் வீட்டுக்கு நடையா நடந்து 2 பேரும் அடிக்கிற அடியில் சென்னையில் போய் ஓடி போய் உட்காந்துக்கிட்டாரு. எப்ப தலைவர் வந்து இங்க நிக்கிறேன்னு சொன்ன உடனே திருப்பியும் அவரே கொண்டு வந்து போட்டுட்டாங்க. அவ்வளவுதான் உண்மை. அவர் எம்எல்ஏ சீட்டு கொடுக்கிற மனப்பான்மையிலே திமுக கிடையாது.
திடீர்னு கட்டி பிடிச்சிட்டாங்க. கட்டி முடிச்சிருந்து கிறிஸ்துவர்களுக்கு நாங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்குறோம்னு ஒரு பொய்யை சொல்லி அவர் இங்கே உட்கார வச்சு அவங்க கதைக்கே வருவோம், திமுக பக்கமே வருவோம். நம்ம ஒரு கேள்வி கேட்போம், சரி கிறிஸ்துவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இங்கே திருச்சிக்கு அமிச்சாங்களா 2021? ஏன் அமைச்சராக்கியிருக்கலாமே அவரை? கிறிஸ்துவ பிரதிநிதி தானே. எத்தனை வருஷமா வந்து திமுகவுக்கு வந்து அவர் வந்து கிறிஸ்துவ பெருவிழா நடத்திக்கிட்டு இருந்தாரு. எத்தனை வருஷம்? 10 வருஷம் 15 வருஷம். கலைஞர் காலத்திலேருந்து அண்ணன் இனிக்கும் அண்ணன் வந்து எவ்வளோ சேவை செஞ்சுட்டு இருந்தாரு. கிறிஸ்துவர்கள்னா அவர் தானே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. மகேஷ் பொய்யாமொழி அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவர் 7 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன ஒரு ப்ரொஃபஷன் பார்த்தீங்களா? நடிக்கவே தெரியாத ஒரு நடிகருக்கு அகில உலக ரசிகர் மன்ற தலைவர். 36 கட்சியை தனி மனுஷனா ஒரு தலைவரா நிக்கிறார் எங்க ஆளு. தமிழக வெற்றி கழகம் இது வரலாறு. திமுக கிட்ட 26 கட்சி கூட்டணி இருக்கு. நம்ம இபிஎஸ் அண்ணன் கிட்ட பிஜேபி கூட சேர்ந்த பிறகு 10 கட்சி கூட்டணி. அப்புறம் இன்னொரு அண்ணன் நம்மளை திட்டிட்டு இருப்பார் வெளியே உட்காந்துக்கிட்டு. 35 கட்சி 36 கட்சி திட்டுற ஒரே ஆளு நம்மளுடைய தலைவர் விஜய் என்ன, தமிழக வெற்றி கழகம் தான். நம்ம தான் ஃபர்ஸ்ட் விஜய் என்ன, ரெண்டாவது என்ன திட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா நம்ம உண்மையை பேசுறோம்ல, அதுதான் பயம் வருது அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி 36 கட்சியை எதிர்த்து நின்ன ஒரு தலைவர், ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகங்கிறத பெருமையா சொல்லுவோம். ஏன்னா நம்ம கிட்ட உண்மை இருக்கு. ஏன் இவ்வளோ பேர் ஒரு சூழ்ச்சியை உருவாக்குறாங்க, இவ்வளோ அழுத்தத்தை விடுறாங்க, ஒரு சொந்த மூவியை கூட இன்டர்நெட்ல லீக் பண்றாங்க, கரூர்ல வந்து பக்கத்துல கட்டமைப்பை உருவாக்குறாங்க. உங்க கதைக்கே வர திமுகவே கேட்கிறேன். திமுக பெரிய கட்சி தானே. மு.க. ஸ்டாலின் சார் என்ன சொல்லுவார், பெரிய அந்த கரூர்ல மாநாடு போட்டு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு நேர்மையான ஒரு பெரிய நிர்வாகி, அவர் தேர்தல் அரசியல்ல பயங்கரமா ஜெயிக்க வச்சிருவாரு, இந்த நிர்வாகத்தை நான் பாராட்டுறேன்னு பேசினார்ல. அப்படி இருந்தவர் எத்தனாயிரம் கோடி வச்சிருக்காரு. 10 ரூபா பாட்டில் வித்து ஒரு 5000 கோடி ரூபா வச்சிருக்காரு. டாஸ்மார்க்க ஒழிக்கணும்னு சொன்ன திமுக, சாராயத்தின் ஒழிக்கணும்னு சொன்ன திமுக, பாட்டில் வித்து 10 ரூபா எடுத்து சம்பாதிச்ச ஒரு கேவலமான திமுகவை இந்த கலைஞர் காலத்தில் கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி காசு அடிச்ச செந்தில் பாலாஜி, அவ்வளோ காசு இருக்கு, தேர்தல் அறிவு இருக்கு, கரெக்டா நீங்க சொல்ற மாதிரி சொந்த மண் கரூர் விட்டு ஏன் ஓடினார்? திமுக காரங்களை பத்தி கொஸ்டின் கேளுங்க. தம்பிங்களா, நீங்க தான் ஜெயிக்க போறீங்களே, உங்களுக்கு தான் 26 கட்சி இருக்கு. எத்தனை கட்சி வச்சிருக்காங்க? காங்கிரஸ்ங்கிறாங்க, விசிகேங்கிறாங்க, கம்யூனிஸ்ட்ங்கிறாங்க, எல்லாருமே இருக்காங்கல்ல. கரூர் ஒரு சாதாரண தொகுதி தானே, சின்ன தொகுதி தானே, கையில் 3000 கோடி வச்சிருக்காங்கல்ல. பிறந்த மண்ணை விட்டு யாராச்சும் ஓடுவாங்களே கோயம்புத்தூருக்கு? கோயம்புத்தூருக்கும் உனக்கு என்ன சம்பந்தம் நான் கேட்குறேன். ஏன் தெரியுமா? கரூர் மக்கள்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் இந்த 41 பேரை கொன்னதுக்கான காரணம்னு மக்கள் செந்தில் பாலாஜியும் மகேஷ் பொய்யாமொழியும் நினைக்க எப்பயோ ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு உதயநிதி தான் மூலன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒரே பயம்தான் உன்னுடைய 5000 கோடி, உன்னுடைய செல்வாக்கு, உன் பிறந்த மண்ணை விட்டு ஓடுறதுக்கான காரணம். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஏன் சொந்த ஊரை விட்டு ஒன்னாப்புல? கரூர் அவருடைய கோட்டை, செந்தில் பாலாஜியோட கோட்டை. அவர் நினைச்சா என்ன வேணா செய்ய முடியும். ஆனா சொந்த தொகுதியில் நிக்க முடியாம ஓடின பத்தி, அதுதான் எங்களுடைய தலைவரோட வெற்றி. அதுதான் தாய்மார்களுடைய கண்ணீரோட வெற்றி. 41 குடும்பத்தை வரும்போது நான் எங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையில ஒரு பெரிய இழப்பை பார்த்து நான் அழுதுட்டு இருக்கும் போது நீ சிரிச்சிட்டு இருந்த. ஆனா தேர்தல் வரும்போது அந்த ஊரை விட்டு ஓனிய, ஏன் ஒரு ஓட்டு கிடைக்காது, டெபாசிட் கிடைக்காது கரூர்ல நின்னா. இதுதான் உண்மை. அந்த பயம்தான் யார வந்து பகை ஒருவனோட தவறான அரசியலை கையில் எடுக்கிறானோ ஒரு நாள் மக்கள் அவங்களை அந்த அரசியல் விட்டு தூக்கி எறிவாங்க. இதுதான் வரலாறு சொல்லியிருக்கு. எம்ஜிஆர் அவர்களை எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்க 72ல இருந்து 77 வரைக்கும். கலைஞர் குடும்பம் சினிமாவை ரிலீஸ் பண்ண விடல, உலகம் சுற்று வாழ்வின் படத்தை ரிலீஸ் பண்ண விடல, பெட்டியை தூக்கிட்டு ஓடிடுவாங்க. எந்த இடத்துலையும் நம்மள மாதிரி மீட்டிங் போட முடியாது, போலீஸ் பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்க. 48 மணி நேரத்தில் இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் பர்மிஷன் கொடுக்குது. ஆனா மு.க. ஸ்டாலின் இருக்கும்போது 45 நாள் ஆக்குனார் நமக்கு வந்து ஒரு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு. இப்ப தெரியுதா நிர்வாகம்னா என்னன்னு? ஒரு எலெக்ஷன் கமிஷன் மேடம் அர்ச்சனா பட்நாயக் மேடம் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வந்து ஒரு நிர்வாகத்தை, காவல்துறை நிர்வாகத்தை நடத்தக்கூடிய அறிவு இருக்குன்னா 40 வருஷமா இருக்கக்கூடிய அறிவு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுக்கு நிர்வாகம் நடத்தல சொல்றோம் நாங்க. அதுதானே சொல்றோம். ஒரு பர்மிஷன் கொடுக்க 45 நாள் ஆக்குறீங்கன்னா அப்போ உங்களுடைய அரசியல் சூழ்ச்சி என்னன்னு தெரிஞ்சுச்சா? இப்ப கன்னியாகுமரி போயிட்டு வந்தாரு, தூத்துக்குடி போயிட்டு வந்தாரு, ஏதாவது இழப்பு ஏற்பட்டுச்சா? எத்தனை லட்சம் பேர் வந்தாங்க?
லட்சக்கணக்கான பேர் நேற்று வந்தாங்க. காரைக்குடியிலையும் கன்னியாகுமரியிலும் ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சா? ஆனா கரூர்ல மட்டும் ஏன் இழப்பு ஏற்பட்டுச்சு? இதுதான் செந்தில் பாலாஜி, இதுதான் மகேஷ் பொய்யாமொழி. ஏன் உதயநிதி முதலமைச்சராக இருக்கு, நம்ம தலைவர் தடங்களா இருப்பாரு. போடு அந்த கட்சி மேல பழிய போடு, அவங்க நிர்வாகிகளை அரெஸ்ட் பண்ணு, ஒரு கொலை குற்றத்தை போடு, மக்கள் எல்லாம் நம்பிடுவாங்க. அந்த சூழ்ச்சி வலையில் அவங்களே மாட்டிட்டாங்க. அதுக்கு இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய மகேஷ் பொய்யாமொழிக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும். அவருடைய ஏன்னா அவர் நடிகர், அவர் எங்கேருந்து நடிப்பு தொழில் கற்றுக்கிட்டாருன்னா அகில உலக உதயநிதி ரசிகர் மன்ற தலைவராக இருந்து அங்கிருந்து தன்னுடைய நண்பர் உதயநிதி நடிப்பு தொழிலை கற்றுக்கிட்டாரு. அதனால தான் மாட்டிக்கிட்டாங்க, வேற ஒன்றுமே கிடையாது. நடிக்கவே தெரியாதவனை 10 படத்தை நடிக்க வச்சுட்டு அந்த முகத்தை வந்து பிரபலமாக்கிட்டு உடனே எம்எல்ஏ, அடுத்தது மினிஸ்டர், அதுக்கப்புறம் வந்து டெப்டி சிஎம். நம்ம இந்த கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்காரங்க இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, விஜய் அவர்கள் நடிப்பு, நம்ம திரும்ப அண்ணன் இவங்கெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. திரு உதயநிதி அவர்கள் என்ன மொழிப்போர் தியாகியா? நான் கேட்குறேன், மொழிப்போர் தியாகியா? எங்கிருந்து வந்தாரு? ஸ்ட்ரைட்டா ஏதாவது திமுக 2015 21 வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கும்போது ஏதாவது போராட்டத்தில் பார்த்துருப்பீங்களா? நான்லாம் கஷ்டப்பட்டு அத்தனை செஞ்சு வேலை செஞ்சேன். எம்ஜிஆர் மாதிரி கடைசியில் தான் அதுக்கப்புறம் ஜெயிச்ச பிறகு தெரியுது இவங்களுடைய உண்மையான முகம். ஃப்ராடு பசங்கிறது ஜெயிச்ச பிறகு தான் தெரிஞ்சிச்சு. அப்ப எந்த விதமான நோக்கம் கிடையவே கிடையாது. வெற்றி பெற்ற பிறகு பணமும் நிர்வாகத்தை வச்சு ஊழலையும் குடும்ப ஆட்சியும் உருவாக்குறது மட்டும்தான் அவங்களுடைய குறிக்கோள். இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒவ்வொரு ஏரியாவில் போட்டு கலெக்ஷன் ஏஜென்ட், இவர் 3000 கோடி ரூபா அடிச்சாருன்னா அப்போ மேலே மொத்தம் எவ்வளோ போதும் அந்த குடும்பத்துக்கு? ஒருவேளை கொடுக்கலன்னா நீ மினிஸ்டர் கிடையாது. கலெக்ஷன் ஏஜென்ட், கமிஷன் ஏஜென்ட் தான் இன்னைக்கு அமைச்சர்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்கள பார்த்துலாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த அமைச்சர் அரசியலுடைய சேவையிலிருந்து பணத்தை நோக்கி ஓடுறாரோ மக்கள் ஒரு நாள் அவங்கள தூக்கி எறிவாங்க. அதுக்கு நீங்க யோசிக்கவே, அதுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும், ஒரு நல்ல கட்சி வேணும். அம்மாக்கு அப்புறம் அப்படி ஒரு கட்சி, நம்ம கட்சி உருவாயிருச்சு. அதை நம்ம நம்புவோம். உறுதியா சொல்றேன், நான் திரும்பி சொல்றேன், 36 கட்சி ஒரு தலைவரை எதிர்த்து நிற்கக்கூடிய வரலாறு எந்த காலத்திலுமே கிடையாது. 2016 ஜெயலலிதா அம்மாக்கு இருந்துச்சு. இன்னொன்னு 77 கூட எம்ஜிஆர் அவர்களை எல்லா கட்சியும் எதிர்த்து நிக்கல. அன்னைக்கு கூட்டணி கட்சி காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கூட இருந்தாங்க. ஆனால் எந்த மன வலிமை நம்ம தலைவருக்கு அப்ப இருக்கணும். டெல்லியில இருந்து அழுத்தம் கொடுத்துட்டாங்க, பிஜேபி கூட சேர்ந்துருவாரு, இதெல்லாம் யார் சொல்றது? திமுக காரன் பரப்பி விடுறது. எதுக்காக? நம்ம கிட்ட இருந்து இஸ்லாமிய சகோதரர்களையும் கிறிஸ்துவ சகோதரர்களையும் பிரிக்கிறதுக்கு. அப்படி அவர் போயிருந்தா இந்நேரம் ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி அவர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருப்பார். கரெக்டா இல்லையா? திமுகவுடைய படம் பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா எங்க அண்ணன் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்ச படம் சென்சார் போர்டுன்னு சொல்லிட்டு ஒன்றிய பாஜக அரசு ஒட்டுமொத்தமா ஸ்டாப் ஆச்சு. அப்ப திமுக படம் உதயநிதி படம் ரிலீஸ் ஆகுது, ஏன் சென்சார் போர்டு ஸ்டாப் பண்ணல? ஏன் வந்து ஜனநாயக படம் ஸ்டாப் பண்ணல? இதுல இருந்தே நமக்கு நீதி கேட்கணும். இது உண்மையா வந்து நம்மளுடைய இஸ்லாமிய சகோதர கிறிஸ்தவர்களுக்கும் நம்ம சொல்லணும். நாங்கள் எப்பொழுதும் மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் உறுதியாக இருப்போம். எந்த காலத்திலையும் எப்பொழுதும் எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் நாங்கள் எப்பொழுதும் உறுதியா இருப்போம். எந்த காலத்திலும் பிஜேபியோடு நாங்கள் கூட்டணியும். ஏன்னா முதல் நாளே கட்சி ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரே கட்சி, பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி சொன்ன ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம். அவர் வேட்பாளர்னு பேருன்னு சொல்லும் போது என் பேரு ஜோசப் விஜய்னு தைரியமா சொன்னவர். அப்ப இந்த மாதிரி ஒரு போலியான பிரச்சாரங்கள் இதெல்லாம் உருவாக்கிட்டே இருப்பாங்க. இல்ல முன்னாடி என்ன சொன்னாங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு 20% தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் 10% மாநாடுக்கு முன்னாடி, அப்புறம் 20%. அப்போ 25% வந்துடுவாங்க. ஆனால் அவங்களுக்கு எம்எல்ஏ கிடைக்குமா அப்படின்னு எப்போ சொன்னாங்கன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி திமுக வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸை சைன் போடும்போது, அது ஒரு பொருந்தாத கூட்டணி. நம்ம அண்ணன் ப. சிதம்பரம் அண்ணன் காங்கிரஸுக்கு உழைச்ச வரலாறே கிடையாது, திமுக தான் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. ப. சிதம்பரம் அண்ணன் காரைக்குடியில் நேராக திமுகவில் சேர்ந்துடலாம், பேசாமல் காரைக்குடி மாவட்ட செயலர் ஆயிடலாம். அவர் திமுக உழைச்சிக்கிட்டு இருக்காரு, விட்டுருங்க, அது வேற கதை. அப்போ காங்கிரஸ் பொருந்தாத கூட்டணியை சேர்க்கும் பொழுது நம்ம கரூரில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம அக்கா ஜோதிமணி அக்காவும் மாணி தாக்கூர் அண்ணனும் உண்மையை சொன்னாங்க. இந்த கூட்டணிலாம் செட்டே ஆகாது, நாங்கள் வேலையே பார்க்க மாட்டோம். யார் சொன்னது? காங்கிரஸுக்குள்ள. அப்போ இவங்க சேர்ந்த கூட்டணி என்ன ஆயிடுச்சு? மக்கள்கிட்ட எடுபடலை. எங்கேயாச்சும் கூட்டணி கட்சிகள் பிரச்சாரம் பண்ணும் மக்கள் கூட்டத்தை பார்த்துருப்பீங்களா?
5 பேர் நிற்க மாட்டாங்க. அந்த 5 பேர் நிற்கிறவங்க 300 ரூபா வாங்கி நின்றுட்டு இருப்பாங்க. பேக்கேஜ், டைம் பேக்கேஜ், 5 மணி நேரத்துக்கு பேக்கேஜ். 10 மணி நேரம் போச்சுன்னா அடுத்த 300 ரூபா கொடுத்துடணும். இப்போ அதான் ஓடிக்கிட்டு இருக்கு மீட்ரு. ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க டிவிலெல்லாம், இவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரிய கூட்டணி உருவாக்கிட்டாரு. அது அந்த கூட்டணி சைன் போட்ட பிறகு மு.க. ஸ்டாலின் பெருமையாக வந்து முடிச்சிட்டேன், திமுகவை முடிச்சிட்டேன், எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு உருவாக்குனாரு, ஏன் பிரியில் நான் முடிச்சிட்டேன். இதுதான் நீ மெசேஜ், அவர் சொன்ன மெசேஜ் அதுதான். ஸோ அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கி இந்த ஒரு மாசத்துல அந்த கூட்டணியோட பிரச்சாரம் எப்படி எடுபட்டு 21 மு.க. ஸ்டாலின் ஐயா வரும்போது ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாரும் ஓட்டு போட்டோம். இங்க இருக்க பாதி பேர்ல ஓட்டு போட்டிருப்போம். ஏன்னா அன்னைக்கு இபிஎஸ் ஐயா அவர்கள் பிஜேபியோட சேர்ந்ததுனால தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும்னு எல்லாரும் ஓட்டு போட்டிருப்போம். அவரு இன்னைக்கு எதிர்கட்சியா கூட இல்லை. அதனால தமிழக வெற்றி கழகம் டிவிகே டிஎம்கேன்னு ஒரு ஃபைட்டை மிகப்பெரிய உருவாகிட்டு இருக்கு. அப்ப அந்த பிரச்சாரம், முதலமைச்சரோட பிரச்சாரம் எப்படி இருக்கணும்? முதலமைச்சர் பிரச்சாரம் திருச்சி வந்தார். அவர் சொல்லுவார், நம்ம தலைவர் பேர் நம்ம கட்சி பேர் சொல்லவே மாட்டாராம். ஆனால் அவர் முதலமைச்சராக இருந்த வரைக்கும் ஒட்டுமொத்த அரசாங்கம் இருக்குல்ல, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் சேர்ந்து டார்கெட் பண்ணது நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தையும் நம்மளுடைய தலைவரும் தான். கரூர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. கட்சி எதிர்த்து நிக்கல, தமிழ்நாட்டுடைய அரசோடைய நிர்வாகம் மிஸ்யூஸ் பண்ணப்பட்டுச்சு, நமக்கு எதிராக வந்து செயல்பட்டாங்க. ஆனா அதையும் மீறி நம்ம பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருந்தோம். அப்படி உருவாக்கும் பொழுது அவர் வந்து நம்மளை எதுக்கலன்னா, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஃபர்ஸ்ட் பிரச்சாரம் எங்க வந்தார் தெரியுமா? திருச்சி கிழக்குக்கு தான் வந்தார். நேரா எங்க வந்தார் பாருங்க பிரச்சாரம், திருச்சியில் இறங்கி. அப்ப இன்னைக்கும் அண்ணா கூட சேர்ந்துக்கிட்டு அப்படி வாக்கிங் போறது, அப்படி டீ கடையில் போய் உக்காந்துட்டு இருப்பாரு. டீ கடையில் போய் உக்காந்துருக்கும் பார்த்தா கூட நேரு அண்ணன், ஒரு 5 பேர் திமுக காரங்களை பொதுமக்களே கிடையாது. அந்த டீ கடைக்காரனே டீக்கு காசு கொடுப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, ஐயா முதலமைச்சர் ஐயா கிளம்பிருங்க, நேரு அண்ணன் கண்ணில் இந்த டீ கடை பட்டுருச்சு, என்னடா சேல்ஸ் அதிகமாக இருக்குன்னு டீ கடையை பிடிக்கிற போறாங்க. பயந்துட்டு டீ கடைக்காரன் எப்போதான் முதலமைச்சரா போவான்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம நேரு அண்ணன் குடும்பம் ஏதாச்சும் கொஞ்சம் நல்லா இருந்தாலே பிடிங்கி பட்டா போட்டுருவாங்க. என்ன மக்களுக்கு திருச்சி கிழக்குல நிறைய இடத்துல பட்டாவே கிடையாது. 40 வருஷமா இருக்க மக்களுக்கு பட்டா கிடையாதான். ஆனா புறம்போக்குல பட்டா போட்டு பில்டிங் கட்டிட்டு இருப்பாங்க திருச்சி நேரு என்ன குடும்பம், இவங்களுக்கு பட்டா வந்துடும். என்ன அந்த மாதிரி ஒரு குடும்பம் மு.க. ஸ்டாலினோட நிழல்ல உட்காந்துக்கிட்டு எல்லா அநியாயம் பண்றது. அப்படி இருக்கும் பொழுது அவரோட பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு? ஆனா நம்ம அண்ணன் நாமினேஷனுக்கு தான் வந்தாரு. ஒட்டுமொத்த திருச்சி இங்க தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? நாமினேஷன் முடிஞ்சு போறதுக்குள்ள எத்தனை பெண்கள் கூட்டம், எத்தனை தாய்மார்கள் கூட்டம் வந்து மரக்கடை வழியா வந்து நின்று, அண்ணா நீ தானே வரப்போற, நீ தைரியமா இருன்னு எங்க தலைவரை பார்த்து ஒவ்வொரு பெண்களும், அண்ணா இந்த திமுக அவங்களுக்கு தொல்லை கொடுக்கும், நீ தைரியமா இருன, நீ தானே ஜெயிக்க போறன்னு சொல்லக்கூடிய வலிமையை திமுக இங்க திருச்சியில உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் தான் திருநெல்வேலி, தூத்துக்குடி. ஸோ அந்த மாதிரி இது வந்து ஒரு குடும்ப அலை. குடும்ப அலைன்னா இங்க வந்து ஆண்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, ஆண் ஆதிக்கம்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பெண்கள் குடும்ப தலைவி தான் முடிவு பண்றதே அரசியல. தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு, ஏன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி பெண்களும் இளைஞர்களும் அரசியல் பக்கம் வரவே இல்லை. ஆனா இன்னைக்கு ஒரு 10 வயசு குழந்தை யாராச்சும் திமுக காரன் பிரச்சாரம் பண்ணாலே, அந்த கொடியை பார்த்தாலே தீய சக்தின்னு சொல்றாங்கன்னா எவ்வளோ பெரிய அரசியல் மாற்றம் இது. அப்ப யார் பண்ணது இந்த வேலையை? அம்மாக்கள் அந்த குழந்தைகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அது யார் தெரியுமா? மு.க. ஸ்டாலின் சார், தீய சக்தியோட தலைவர். அவர் முதலமைச்சரே தெரிய மாட்டேங்குது அந்த குழந்தைங்களுக்கு. அந்த கொடியை பார்த்தாலே பாவம், அண்ணா அவர்கள் சத்தத்தை சிந்தி உருவாக்கின கொடி அது. இந்த குடும்பத்தினால 10 வயசு குழந்தை அந்த கொடியை பார்த்துட்டு தீய சக்தி கொடின்னு சொல்றாங்க இன்னைக்கு திமுக பார்த்துட்டு. அப்படி ஒரு கொடியவே தீய சக்தின்னு சொல்லும்போது எப்படி திமுக ஓட்டு கிடைக்குன்னு நம்புறாங்கன்னு எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஸோ அதனால நம்மளுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கணும்னா, நான் திருப்பியும் சொன்னேன், இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் பூத் லெவல்ல நம்மளுடைய குடும்பம் 12 பேர் இருக்காங்க. அதுல பூத் லெவல்ல 300 வீடுனா 300 வீட்டுக்கும் நீங்க முகத்தை காமிச்சிட்டு, எங்க அண்ணன் வரும்பொழுது திருச்சி கிழக்குங்கிறது தமிழ்நாட்டுடைய ஒரு மாடல் தொகுதியா இருக்கும். எல்லா வீட்டுக்கும் குடி தண்ணீர் கொடுக்கப்படும், நல்ல ரோடு கிடைக்கும், ஒவ்வொரு வார்டுக்கும் நல்ல ஹாஸ்பிட்டல் கிடைக்கும்,
நல்ல விளையாட்டு மைதானங்கள் கிடைக்கும். எந்த அளவுக்கு டாஸ்மாக் கடைகள் இருக்கோ அதை குறைக்கப்படும். ட்ரக்ஸ் கஞ்சா இருக்கவே இருக்காது தொகுதியில். அந்த அளவுக்கு காவல்துறையை டைட் பண்ணுவார். தமிழ்நாடு முழுமைக்கும் அவர் ஒர்க் பண்ணும் பொழுது 50 வருஷமா ஒரு கட்சிக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டிருக்கீங்க. மக்கள்கிட்ட சொல்லுங்க, ஒரு முறை ஓட்டு போடுங்க. எங்க அண்ணன் ஒரு தட்டி வந்தாரு, ஏன் வர முடியலன்னா தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகும் பொழுது திருச்சி கிழக்கு அவருடைய சொந்த குழந்தையா இருக்கும். குழந்தைய கைவிட மாட்டாரு, அவருடைய சொந்த கண்களா இருக்குங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. எங்ககிட்ட அப்பயே சொல்லிட்டார், எம்எல்ஏ ஆபீஸ்னா எப்படி இருக்குன்னா ஒரு கலெக்டர் ஆபீஸ் மாதிரி இருக்கும் என் தொகுதியிலன்னு என்கிட்ட சொல்லிட்டார். அந்த அளவிற்கு ஒவ்வொரு தெருவும் ஒவ்வொரு தெருக்கள் இருக்க பிரச்சனைகளை நான் பேசுவேன். அதுவும் இல்லாம ஒவ்வொரு மாசமும் நான் இங்க தொகுதி மக்களுடைய என்னுடைய குடும்பத்தோட இருக்க குடும்ப உறவுகளை பார்த்து பிரச்சனையை நான் சரி செய்வேன்னு என்கிட்ட சொல்லியே அமிச்சார். நான் அவருடைய ஒரு செய்தி, ஒரு மெசேஞ்சர். ஸோ அண்ணங்க இன்னைக்கு தொகுதி பொறுப்பாளராய் மாவட்ட செயலர் நினைக்காதீங்க, ஆதவர்ஜனா மாவட்ட செயலர், தொகுதி பொறுப்பாளர் நான் தான் உங்களுக்கு. அதனால உங்களுக்குள்ள எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் இங்க சௌகத் இருக்காரு, எல்லாரும் இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையா இருந்தாலும் அண்ணன் தம்பி பிள்ளையா நினைச்சு என்கிட்ட சொல்லுங்க. நம்ம அண்ணன் ஜெயிக்கணும், ஜெயிக்கிறது கன்ஃபார்ம். ஆனா ஆப்போசிட்ல ஒருத்தரும் டெபாசிட் வாங்கவே கூடாது. இந்த தேர்தலில் ஒண்ணுதான், அவன் 10,000 ரூபாய் கொடுப்பான், பணமா மாற்றமா பணமா நல்ல தலைவரா அப்படின்னு பெண்கள் முடிவு பண்ணுவாங்க. பணத்தை வாங்கிட்டு விசில் சிம்பிளுக்கு மிகப்பெரிய அளவில் காலையில் 8 மணிக்கே பூத்துக்குள்ள போய் தமிழ்நாட்டில் தேர்தல் வரலாற்றிலேயே 90% ஓட்டு சதவீதம் பதிவாகுதா இல்லையான்னு மட்டும் பார்த்துக்குவாங்க. 85% 90% ஓட்டு பதிவாக போகுது. தமிழ்நாட்டில் முதல் முறையில் 75% மேலே அதிகமாக வந்தது கிடையாது. முதல் முறையில் 85-90% பதிவாக போகுது. அந்த 15% யாருக்குன்னா நம்மளுடைய தலைவருக்காக தான் இருக்கும், வேற எந்த கட்சிக்கும் இருக்காது. எக்ஸ்ட்ரா போடுறவங்க எல்லாம் நம்மளுடைய பர்சன்டேஜ் தான். அதனால கள நிலவரம் என்ன போயிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு திமுக கூட்டணியோட தமிழக வெற்றி கழகத்தோட ஓட் பேங்க் அதிகமாயிருச்சு. நம்ம இப்ப எல்லாரும் எதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா, எம்எல்ஏவா எல்லாரும் ஜெயிக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க. அந்த காசையும் மீறி ஒன்று இருக்கு, அது என்ன தெரியுங்களா? அதுதான் அன்பும் நம்பிக்கையும். அன்பும் நம்பிக்கையும். அந்த அன்பும் நம்பிக்கையும் ஒரு சாதாரண மனிதனால் உருவாக்க முடியாது. யாரு உண்மையான அன்பு வச்சிருக்காங்களோ நம்பிக்கை வச்சிருக்காங்களோ அப்பதான். நான் அக்கான்னு சொல்லும் போது நீங்க என்ன நம்பினா மட்டும்தான் அக்கான்னு நீங்க உணர முடியும், நான் அக்கான்னு நம்ப உணர முடியும். அந்த நம்பிக்கையை நம்ம தலைவர் மேலும் நம்ம தமிழக வெற்றி கழகமும் பெண்களும் இளைஞர்களும் எல்லாரும் வச்சிருக்கோம். அதனால நமக்குள்ள ஏதாச்சும் வேறுபாடுகள் இருந்தா கூட இந்த 8 நாள் ஒரே ஃபோக்கஸ், எல்லோரும் உங்களுக்கு தேவையான அந்த ப்ரௌச்சர்ஸ், நம்ம தலைவருடைய நம்ம தலைவர் இந்த தொகுதிக்கு என்னென்னலாம் பணி செய்ய போறாரு, என்ன வாக்குறுதி கொடுக்க போறாருங்கிறது எல்லாமே கூட சீக்கிரத்தில் உங்க கைக்கு சேரும். அதை ஒவ்வொரு வீடா நீங்க போய் கொண்டு போய் சேர்த்துருங்க. உங்களுடைய முகம்தான், அது பெண்களா இருந்தாலும் அம்மா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் உங்களுடைய முகம்தான் நம்மளுடைய தலைவருடைய முகம். அவங்களுக்கு இதுல வேறுபாடே கிடையாது. பெயர்கள் வேறு, குடும்பம் வேறு, ஆண் பெண்கிற உருவம் வேறு, ஆனால் ஒரே முகம் நம்மளுடைய தலைவர் விஜய் அண்ணனுடைய ஒரு உறவு முறம், நம்பிக்கை. அதனால அந்த ஒரு முகம் நம்பிக்கைக்கான முறம், அன்புக்கான முறம். அதனால இந்த குடும்பம் இவ்வளோ பெரிய கட்சி, அவங்க 100 கோடி இறக்கிட்டாங்க. 100 கோடி இறக்கி இருந்தா செந்தில் பாலாஜி ஏன் கோயம்புத்தூர் போயிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. 234, அதாவது ஒரு பை எலெக்ஷன்ல 10,000 கொடுத்து ஜெயிச்சிடலாம், ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் உள்ளாட்சியில் 10,000 கொடுத்து ஜெயிச்சிடலாம். ஆனால் 234 தொகுதிக்கு ஒரு எலெக்ஷன் வரும் பார்த்தீங்களா? அப்போ ஒரு நேர்மையான தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் மேடமே டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி, கமிஷனரு எல்லாத்தையும் மாற்றுவாங்க பார்த்தீங்களா? டிஜிபியை மாற்றினோன்னே, அப்புறம் சீஃப் செக்ரட்டரி மாற்றினோன்னே ஃபர்ஸ்ட் குரல் எங்கேருந்து வந்துச்சு தெரியுமா? நம்ம மு.க. ஸ்டாலின் சார் பதட்டம் ஆயிட்டாரு. என்னடா எல்லா ஆஃபீஸரும் மாத்துறீங்க, இவங்களை வச்சு தான் நான் ஜெயிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த அதிகாரிகளை வச்சு தானே இந்த 10 மாசமா தலைவர் விஜய் அவர்கள் நெருக்கடி கொடுத்தோம். இன்னைக்கு சென்னை கமிஷனரை மாத்திட்டாங்க. இங்க இருக்க போலீஸ் காவல்துறை நம்ம கேட்டா பர்மிஷன் கொடுத்துட்றாங்க. ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா ரோட்ல உட்காந்துடுறாங்க. ரோட்ல உட்காந்தா திமுக கீழே ரோட்ல உட்காந்தா 300 ரூபா கொடுத்து உட்கார வைப்பாங்க, உட்கார மாட்டாங்க, கிளம்பிடுவாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகம் ஒரு போராட்டம் பண்ண 5000 பேர் உட்காடுறாங்க. என்ன பண்றதுன்னே தெரியல.
என் போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் சொல்றாரு, இப்ப கூட காலைல இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு வந்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, உங்க பசங்க கிட்ட ஒன்னே ஒண்ணு சொல்லிடுங்க, எங்கெல்லாம் திமுக காரங்க பிரச்சாரம் பண்றாங்களோ அங்க போய் விசில் அடிக்கிறாங்க 2 பேர். அதுவும் நேரம் பாருங்க, அவங்க நேரம் மே மாசம், இது ஏப்ரல் மாதம் சரியான வெயில். மக்களுக்கு வெயில பார்த்தாலே கோவம் வந்துடும். இப்ப என்னப்பா இந்த வெயில் இப்படி சூடு, இப்படி தூங்க விடாம பண்ணுது, என்னப்பா நடந்து போனா நம்ம மூஞ்செல்லாம் இப்படி பண்ணுதேன்னு மக்களுக்கு கரெக்டான கோவம் வந்துடும். அவங்களுடைய சின்னமோ உதயசூரியன், வெயிலோ தாக்கம் அதிகம், மக்கள் இருக்கிற கோவமோ அதுக்கு மேல. இந்த வெயில் சிம்பிளை வாங்கிட்டாங்க. நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம், ஒரே ஒரு விசில் சவுண்ட் ஒரு தெருவுக்கு அடிக்குது. நான் சொன்னேன், நான் என்னென்ன பண்ணேன், நீங்க குட்டி குட்டி தெருவா வந்து உங்க நேரு என்ன வந்து வீடு கட்டி வச்சிருக்காரு எல்லா பக்கமும், பிளானிங் ஒழுங்கா போடாம. பக்கத்து தெரு போகும்போது நாங்கள் விசில் அடிச்சா அங்க கேட்கதான் செய்யும். வேணாலும் உதயசூரியன், வேணாலும் வந்து திமுக நேரண்ட சொல்லுங்க, மக்கள்கிட்ட போய் உதயசூரியன் அண்ணாந்து பார்க்க சொல்லுங்க, போய் வெயில் எங்க பார்த்தாலும் இருக்கு, அவங்க சின்னத்தை காமிக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன். இல்ல இது புது பசங்க மாதிரியே தெரியல, திமுக காரங்க அமைதியா போறாங்க, நீங்க தான் வந்து அவங்கள வந்து. நான் சொன்னேன், அண்ணன் நாங்க எதுவும் பண்ணல, ஒவ்வொரு குடும்பத்துல விசில் அடிச்சிட்டு இருக்காங்க, எங்களுக்கு கட்சியே கிடையாது, எங்க கட்சியே குடும்பம் தான். நீங்க என்ன நினைச்சீங்க, ஒவ்வொரு பூத்துல ஒரு தெருக்குள்ள போனா திமுக காரன் ஸ்டிக்கர் ஒட்டுவான், எங்க ஸ்டாலின் சார் சிரிக்கிற மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காங்க. நான் இப்ப பிரச்சாரம் போயிட்டு இருக்கேன்ல, இன்னொரு இடத்துல அதிமுக ஸ்டிக்கர் இருக்கு. ஆனா எங்கெல்லாம் திமுக ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்களோ அங்கிருந்தா நம்ம ஓடி வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்து, தம்பி தண்ணி கொடு, இன்னும் 4 வீட்டுக்கு போகணும்ல, எங்க ஓட்டு ஊட்ட சொல்லிட்டு பக்கத்துல வந்து ஸ்டாலின் சார் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு ஸ்டிக்கர்ல. இவங்க இந்த நலத்திட்ட உதவிகள் கொடுக்குறேன்னு சொல்லி ஸ்டிக்கர் ஓட்டுவாங்களே, அந்த மாதிரி ஒவ்வொரு வீட்டு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இது ஏன் வீடு நினைச்சிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டில் தான் நமக்கு மாத்தியே ஓட்டு விழ போகுதுன்னு புரியவே இல்லை இவங்களுக்கு. அப்ப தமிழக வெற்றி கழகத்துக்கு வீடே கிடையாது. ஏன்னா எல்லா வீடும் நம்ம வீடு அங்க இருக்கிறது. 50 வருஷமா ஓட்டு போட்டு எனக்கு தெரிஞ்சு நேரண்ண வீட்லயே ஓட்டு விழாதுன்னு நினைக்கிறேன். அந்த அம்மா என்னையா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, உன்னால சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் பிரச்சனையா இருக்கு, நீ முதல்ல தோத்துட்டு ஒருமா வீட்டை குடும்ப வேலையை பாரு, நீ ரொம்ப நாளா சுத்திக்கிட்டு இருக்க அங்கிட்டும் இங்கிட்டும், நானும் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கேன், அடுத்த தலைமுறையாச்சும் நல்லா இருக்கட்டும், அதனால நீ இந்த தடி தோத்து போயிடு, கொஞ்சம் வீட்டு வேலையை போய் ரேஷன் கடைக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வா, இன்னுமேட்டு இந்த ஊழல் பண்ணிட்டு இருக்கலாம் போதுன்னு சொல்லிட்டு அந்த குடும்ப வாரிசுகளே ஓட்டு பார்த்தீங்கன்னா மாத்தி ஓட்ட போறாங்க. திமுக மாவட்ட செயலருடைய அவங்க மனைவி அவங்க குழந்தைங்களே ஓட்டை மாத்தி போடக்கூடிய வரலாறு இந்த 26 உருவாக போகுது. சும்மா டிவியில் உட்காந்துக்கிட்டு இவங்க வந்து யார் ஓட்டை பிரிப்பாங்க, இவங்க வந்து இந்த ஓட்டை பிரிப்பாங்க. தம்பிங்களா, உங்க திமுக ஓட்டை பிரிக்கிறதாண்டா எங்களோட தலைவருடைய ஃபர்ஸ்ட் நோக்கம். உங்களுக்கு யாரு ஓட்டு போட்டா? அம்மாக்கள் ஓட்டு போட்டாங்க, நீங்க வந்தா எங்களுக்கு பெண் பாதுகாப்பு கொடுப்போன்னு. குடும்ப ஆட்சி கொடுக்க மாட்டீங்க, ஊழல் பண்ண மாட்டீங்க, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருமகனும் பையனும் நிர்வாகத்தை தலையிட மாட்டேங்கன்னு சொன்னது யாரு? மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெயிக்க போறதுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல பிள்ளையா சொன்னாரு. ஆனா வந்த பிறகு என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் செய்யவே இல்லை. அப்படி இருக்கும்போது யாரு மாத்தி ஓட்டு போடுவா? திமுக ஓட்டு போட்டவங்க தான் முதல்ல ஓட்டு போடுவாங்க. அதிமுக ஓட்டு எப்பயோ ஷிஃப்ட் ஆயிருச்சு, அவங்களுக்கு கவலைக்கே விடாதீங்க. தயவு செஞ்சு அதிமுக பத்தி பேசிடாதீங்க. தொகுதிக்கு போகும்போது செமிஃபைனல்ஸ்ல மேட்ச் முடிஞ்சிருச்சு, ஃபைனல்ஸ் ஆஸ்திரேலியா வாஸ் இந்தியானா நம்ம அதை மட்டும்தான் பற்றி பேசணும். செமிஃபைனல்ஸ் மேட்சை யாராச்சும் பார்த்துட்டு இருப்பீங்களா? வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் வரும்போது டிவி முன்னாடி இந்தியாவும் ஆஸ்திரேலியா விளையாடுறதான் பார்க்கணும். யாராச்சும் செமிஃபைனல்ஸ் டிவியை போட்டுக்கிட்டு இவன் எப்படி விளையாண்டான் ஜெயிப்பானா, ஏன்னா கேம் ஓவரு, அவர் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு, எப்போ கட்சியாக ஆரம்பிச்சோமோ அப்போ அதிமுக அப்பயே காணாம போயிடுச்சு. அவங்க ஏதாச்சும் நம்மளுக்கு திட்டிகிட்டு இருப்பாங்க, நம்ம பதில் கொடுக்கவே வேணாம். இது வரைக்கும் நம்ம பதில் கொடுத்து பார்த்தீங்களா? ஏன் பிஜேபி பார்த்து பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்பாங்க. பிஜேபிக்கு இங்கே முதலமைச்சரே இல்லை, ஒருத்தர் ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தார் அண்ணாமலைன்னு ஒருத்தர், அவரையும் தூக்கி ஒளியே போட்டாங்க. இதுதான் பிஜேபி. கொஞ்சம் வேலை செஞ்சவரும் தூக்கி வெளியே போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பிஜேபியை நாங்க எதுக்குப்பா பேசுறோம்? நீங்களே உங்களுக்குள்ள அடிச்சு நீங்களே கட்சியை காணா போய்க்கிறீங்க, நாங்க எதுக்கு பேசணும்? பிஜேபியில் இருக்கவங்களே சண்டை போட்டு பிஜேபி கட்சியை ஒழிச்சிருவாங்க, நாங்க எதுக்குப்பா பேசணும்? உங்களை எதுக்குப்பா நாங்க வந்து டச் பண்ணி நீங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சியா இருக்கீங்க, நான் எதுக்கு காக்கணும்? எங்க எனர்ஜி எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இங்க இருந்து 100 மீட்டர் ஓடணும்னா நான் நேராக தான் ஓடணும். அந்த ரைட்ல ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், லெஃப்ட்ல ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், அந்த பக்கமா ஓடிட்டு இருக்க முடியும்? குறுக்க முறுக்க எங்கேயா ஓடிட்டு இருப்பாங்க, ஆனா கேம்லேயே கிடையாது அவங்க. இதனாலதான் பிஜேபி டச் பண்றதே இல்லை. 3% மேல ஓட் பேங்கே கிடையாது, முதலமைச்சர் வேட்பாளர் கிடையாது. டெல்லியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, வக்ஃப் வாரிய சட்டம் கொண்டு வரும்போது சுப்ரீம் கோர்ட்ல போய் ஃபைட் பண்ணது நம்மளுடைய தலைவர் விஜய். என்ன இதுதான் உண்மை.
யார் ஃபைட் பண்ணா? திமுக ஃபைட் பண்ணாங்களா? கொள்கை ரீதியான பிரச்சனை போது எதிர்த்து நிற்பாரு. நம்ம கிட்ட 40 MP கிடையாது, ஸ்டேட்மெண்ட் உள்ள நம்பிக்கை கிடையாது. ஆட்சி மாற்றம் நேற்று என்ன சொன்னார் கன்னியாகுமரியில்? டிரான்ஸ்பரன்சியான ஒரு கவர்னன்ஸை பற்றி பேசிட்டு இருக்காரு. என்னோட ஆட்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிசனுக்கு ஒரு ஐடி கொடுப்போம், நலத்திட்ட உதவிகள் உங்களுடைய பெறப்போடைய பர்த் சர்டிஃபிகேட்ல இருந்து கடைசியோடைய டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் வரக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுடைய ஐடி கார்டு இருந்தா போதும், இத்தனை நாளுக்குள்ள உங்களுக்கு சேவை செய்யப்படும், ஊழல் இருக்காதுன்னு கவர்மெண்ட்ஸை பத்தி பேசிட்டு இருக்காரு. யாராச்சும் என் கவர்மெண்ட் இப்படி இருக்குன்னு முதலமைச்சர் பேசியிருக்காரா? பேசினா எடுபடுமா? ஆனா எங்க தலைவர் என்ன பண்ணிட்டாரு? நாங்க ஜெயிச்சிட்டோம், மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டாங்க, நான் கவர்மெண்ட் எப்படி இருக்குன்னு திங்க் பண்ண போறேன்னு கன்னியாகுமரியில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அதுல எப்படி சொல்றாரு? நேர்மையான ஆட்சி இருக்குன்னு சொல்லிட்டு பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மக்கள் ரெடி ஆயிட்டாங்க. நம்மளுடைய திருச்சி கிழக்குல இன்னும் அதிகப்படியான வேலை செய்யணும். ஒவ்வொரு வீட்டுக்கா நீங்க போகணும். அதுக்கான ஒரு நாள் பயிற்சி நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் பயிற்சி நடக்கும். ஒவ்வொரு வீட்டுக்கும் எப்படி போய் நீங்க நல்லா கேன்வாஸ் பண்ணணும். அதுக்கான ஸ்டிக்கர்ஸ், ப்ரௌசர்ஸ் இதெல்லாம் கொடுக்கப்படும். நீங்க ஒவ்வொரு வீடா போய் ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்த்துட்டு, எங்க அண்ணன் முதலமைச்சரா வருவாரு, உங்க குடும்பத்தில் இருக்க ஒரு பையனுக்கு ஓட்டு போடுங்க, எல்லாரும் 10,000 ரூபாய் கொடுக்க வருவாங்க. இன்னைக்கோ இருந்தாரு, அதுக்கு முன்னாடி யாரோ இருந்தாங்க, ஏதாச்சும் மாத்தினாரா? மாற்ற மாட்டாரு. தமிழகத்தோடைய ஒரு மிகப்பெரிய தலைவர் வரும்பொழுது திருச்சி கிழக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தன்னுடைய குடும்பமா பாப்பாருங்கிற உறுதிமொழியை நீங்க கொடுங்க. நீங்க தான் மெசேஞ்சர்ஸ், நீங்க தான் அவருடைய உறவுகள். இதை நீங்க பாரம்பரிய பக்கம் கொடுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் இங்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்க போறோம். நீங்க தொகுதியில் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துட்டு, எம்எல்ஏவை அணுக முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு அவர்களை எப்பயுமே அணுகுனதே கிடையாது, சரித்திரமே கிடையாது. ஆனா நம்ம ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுப்போம். திருச்சி கிழக்குல 24 மணி நேரம் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் ஒர்க் ஆகும். அண்ணன் எம்எல்ஏ ஆகி முதலமைச்சர் ஆன பிறகும் அந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுக்கப்படும். இந்த மெசேஜை கொடுக்க சொன்னாரு. அந்த டோல் ஃப்ரீ நம்பர் தொகுதியில் இருக்கவங்க எல்லாரும் கால் பண்ணி பிரச்சனைகள் சொல்லும் போது அவருடைய நேரடி கவனத்தில் தெருவா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொண்டு போய் சேர்க்கப்படும். அவருடைய ஒவ்வொரு சைனும் இங்க இருக்க தொகுதியோடைய மக்களுடைய பிரச்சனையை ஒட்டுமொத்த மாடல் திருச்சி கிழக்கு மட்டும் இல்லைங்க. ஏன் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. ஏன் அவர் 2 தொகுதி நின்னாருன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், சென்னையில் அவர் பிறந்தாரு. சென்னையில் எங்க நிற்கணும்னு நினைச்சாருன்னா, வட சென்னையில் எந்த இடத்துல அதிகமான ஸ்லம்ஸும் குடிசைகளும் அதிகமா இருக்கோ, எங்க ட்ரக்ஸ் அதிகமா இருக்கோ, எங்க சாராயம் அதிகமா இருக்கோ, எங்க வேலை வாய்ப்பு இல்லையோ, எங்களுக்கு பெண்கள் பாதுகாப்புக்கு பிரச்சனையா இருக்கோ, அங்க நின்று ஒரு குடிசை கூட இல்லாத ஒரு மாடல் தொகுதியா மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு பெரம்பலூர்னார். அப்ப திருச்சியில ஏன் நின்னு எங்ககிட்ட சொன்னாருன்னா, பொதுவா நம்ம புதிய கட்சி, நம்ம இப்பதான் புதுசா கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு முதலமைச்சரா இருக்கக்கூடியவங்க சென்னையிலேயே உட்காந்துருப்பாங்க. மற்ற ஊர்கள் வர்றது கொஞ்சம் கடினமா இருக்கும், சுற்றுப்பயணம் சொல்லிட்டு வந்துருவாங்க. ஆனால் நம்மளுடைய அப்போ ஒரு வளர்ச்சி எங்க இருக்குன்னா, சென்னையில நிறைய வளர்ச்சி இருக்கும். ஆனா சவுத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த பக்கம் மதுரை பக்கம்லாம் வளர்ச்சியே இருக்காது, வட மாவட்டங்களில் வளர்ச்சி இருக்காது. அப்ப அவர் சொன்னாரு, எம்ஜிஆரோட கனவு என்ன தெரியுமா? திருச்சியை இன்னொரு தலைநகரமா மாத்தணும். சென்னையை நோக்கிய வளர்ச்சி இருக்கக்கூடாது. அப்ப வட மாவட்டத்தில் நிக்கலாமா, தென் மாவட்டத்தில் நிக்கலாமா, எல்லா மாவட்டங்களும் நிக்கலாமான்னு யோசிக்கும் போது தலைவர் அவர்கள் முடிவு பண்ணாரு, நான் தமிழ்நாட்டுக்கு பொதுவானவன், எல்லா இடத்துலயும் வளர்ச்சி இருக்கணும். எங்கெல்லாம் ஏழ்மை இருக்கோ, எங்கெல்லாம் சாதி பாகுபாடு இருக்கோ, எங்கெல்லாம் வளர்ச்சி இல்லையோ, எங்கெல்லாம் வறுமை இருக்கலையோ, அனைத்து சாதிகளுக்கும் நான் வளர்ச்சி உருவாக்கக்கூடிய ஒரு மண்ணின் மைந்தனா, தமிழ்நாட்டினுடைய பெண்களுடைய நம்பிக்கையா நான் இருப்பேன்னு சொல்லிட்டு திருச்சியில அவர் மத்திய மாவட்டத்தில் நின்னார். ஏன்னா திருச்சி தான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய மத்திய மாவட்டம். அப்ப அவரோட மெசேஜ் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் நான் ஒரே மாதிரி வளர்ச்சிக்கான பாதையை உருவாக்குவேன், அந்த நம்பிக்கையாக நான் திருச்சியில நிக்கிறேன். இதுதான் அவருடைய மெசேஜ். இந்த மெசேஜை புரிஞ்சிக்காம அவர் பயந்துட்டாரா? அவர் இங்க நிக்கிறாரா? தம்பிங்களா, நான் திருப்பியும் சொன்னேன், நாமினேஷனுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே சொன்னேன், அவருக்கு பயம் நீ சொன்னா, உங்க பையன் உதயநிதி ஸ்டாலின் திருச்சி கிழக்குல நிக்க வைங்க, நாங்க போட்டிக்கு ரெடிப்பா, திருச்சி கிழக்குல நிக்க வைங்க. பாவம் இனிகோ அண்ணனை ஏன்பா நிக்க வைக்கிறீங்க? அவர் 5 வருஷம் மகேஷ், நேரு மகேஷ் டார்ச்சர் பண்ணி வச்சுட்டாங்க அவரை. அவர் வாயில்லா பூச்சி, பாவம், பேச தெரியாது, திடீர்னு இப்பதான் பேசுறாரு. அவங்க கொடுக்குறாங்க, பேசுறாங்க ஸ்கிரிப்டை, அவருக்கு ஒன்றும் தெரியாது, அவர் விட்டுருங்க. அந்த மாதிரி
திருச்சி கிழக்குல உங்க பையனை நிக்கலாமே, ஏன் முதலமைச்சர் ஸ்டாலின் கூட நின்று இருக்கலாமே. நான் வரேன் திருச்சி எங்களோட கோட்டை, நேரு அண்ணன் வந்து பயங்கரமான அரசியல் செல்வாக்கு, அவர் கை நீட்டினா இங்க எல்லாரும் எம்எல்ஏ. முதலமைச்சரை நிக்க வச்சிருக்கலாமே திருச்சி கிழக்குல, ஏன் நிக்க வைக்கல? அண்ணன் வந்து நின்று இருக்கலாமே, பிரச்சாரம் பண்ண வந்தாரு, நான் நிக்கிறேன்பா அவருக்கு எதிராக நிக்கலாமே. சரி, குறைந்தபட்சம் பெரம்பூர்ல நிக்க வச்சிருக்கலாமே. 2 தொகுதியிலும் விலகிட்டாங்க எல்லாம். ஐயோ அந்த பக்கமே போவாது, அடிச்ச காத்து மாட்டின காலி, குடும்பமே காலி, போவே இல்லை. நீங்க தான் அதிகாரத்தில் இருக்கீங்க, நீங்க தான் பழைய கட்சி. ஒரு பெரிய வேட்பாளர் நான் வந்து போடுறேன், என் பையன், ஏன் மருமகன், இல்லை நான் வந்து நிக்கிறேன்னு சொல்லலாம்ல. தெரியும் மக்கள் செல்வாக்கான தலைவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு மக்கள் சந்திப்பை நிப்பாட்டினாங்க. அந்த மாதிரி தலைவர் அவருடைய விஷன் என்னன்னா, ஒட்டுமொத்த தமிழ்நாடையும் உருவாக்கணும்னா சென்டர் பாயிண்ட் தமிழ்நாட்டில இருந்து, திருச்சியிலிருந்து ஒரு அதிகாரத்தை எல்லார் மக்களுக்கும் ஒரு நிர்வாகத்தை கொடுக்கறதுக்காக தான் இங்க வந்து நிக்கிறதே அவர். இதுதான் பதிவு. இந்த எதிர்கட்சிக்காரங்களாம் பதில் கொடுத்துட்டோமா? கரெக்டா டைமான கொடுத்துட்டோம். அதனால எல்லோரும் சேர்ந்து ஒரு குடும்பமா ஒரு பொங்கல் விழாவை எப்படி கொண்டாடுவோமோ அதுதான் இந்த தேர்தல். இந்த பணம் கொடுக்குறாங்க அந்த திமுக என்ன பசங்க, திருட்டு பசங்க. கரெக்டா 22ஆம் தேதி நைட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க. இந்த கொள்ளை கூட்டம் மாதிரி பேக்கா வந்து ஒவ்வொரு வீட்லையும் காசு போட்டு போயிடுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பணத்தை அப்படியே நம்ம வணங்குற சாமி கிட்ட எடுத்து வச்சுட்டு, அம்மா நான் உண்டியில போட்டுடுறேன், இதெல்லாம் திருட்டு பணம் தான், எல்லாம் நீ வச்சுக்கோ, நல்ல காரியத்துக்கு யூஸ் பண்ணின்னு சொல்லிட்டு நேரா மக்கள் என்ன பண்ண போறாங்கன்னா 8 மணிக்கு குடும்பமா நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க எப்படி வந்து ஒரு பெரிய லைன் நிற்கும். இந்த சினிமா தேட்டரில் முதல் ஷோக்கு வந்து 5000 பேர் நிற்பாங்க, நாங்கள் 500 பேர் தான் கேட்போம். அது மாதிரி முதல் முறையில் அப்புறம் திருச்செந்தூர் கோயில் போகிறதா இருந்துச்சுக்கோங்க, இல்லை நாகூர் தர்கா பிறந்தா, இல்லை வேளாங்கண்ணி பிறந்தா, அந்த சாமியை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி முதல் முறையாக தமிழக வரலாற்றில் பூத்தில் வெளியே வந்து 2000 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. நாங்கள் ஓட்டு போடணும், என்கிட்ட ஐடி கார்டு இருக்கு அப்படின்னு. காவல்துறைக்கு நாங்கள் இப்பயே சொல்லிடுறோம், தயவு செஞ்சு இப்பயே பந்தோபஸ்தை ரெடி பண்ணிருங்க. பூத் லெவலில் காலையில் 8 மணி 2000 பேர் நிற்பாங்க. ஆனால் உங்ககிட்ட ஒரு பயிற்சி இருக்கு. எதுக்கு பயிற்சி கொடுக்கணும்னா, இந்த பசங்க இந்த திமுக காரங்க இருக்காங்க, ஒன்று பண்ணுவாங்க. இந்த 4 to 6ன்னு ஒன்று வச்சிருப்பாங்க, என்ன 3 to 6. யாரெல்லாம் வெளியூர்ல இருக்காங்களோ வேணுக்குன்னே வந்து ஓட்டை மாற்றி போடுவாங்க. அதுக்கு மட்டும் அவங்க முகத்தை பார்த்து ரூம்குள்ளே வரும் பொழுது பிஏல மெம்பர்ஸுக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. அது நான் சொல்லிடுறேன் என்ன அதிகாரம்னு. என்ன தெரியுமா அதிகாரம்? கட்சியோட தலைவருக்கு இல்லாத அதிகாரம், கட்சியோடைய பொதுச் செயலருக்கு இல்லாத அதிகாரம், கட்சியோடைய மாவட்ட செயலருக்கு இல்லாத அதிகாரம் யாரு தெரியுமா இருக்கு? பிஎல்ஏவா இப்போ 3 பேர் போட்டு நீங்க அந்த கிளாஸ் ரூம்ல கவுண்டிங் இது ஓட்டிங் டே அன்னைக்கு போறீங்க தெரியுமா? நீங்க ஓட்டு போடும்போது என்ன சொல்லுவாங்க, அங்க இருக்க தேர்தல் அதிகாரி ராஜ்குமார் ராஜேஸ்வரி வராங்க அப்படின்னா நீங்க மதர் போர்டு காப்பி பார்த்துட்டு ஆமா இந்த தெருவில் இவங்க வராங்க ஓட்டு போடுங்கன்னு நீங்க சொன்னா மட்டும்தான் அங்க போய் பட்டன் அமுக்க முடியும். அந்த 3 பேரும் ஃபோன் கொடுத்துருப்போம். திருச்சி கிழக்குல ஒரு வார் ரூம் போட்டிருப்போம். வார் ரூம்னா இங்க எங்களை அணுகக்கூடுறதுக்கு எனி டைம் அணுகூட ஒரு 10 பேர் ஃபோனோட இருந்துட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி ராஜேஸ்வரிக்கு பதிலாக இல்லை வேற யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு பட்டனை பிரஸ் பண்ணிட்டு எல்லா இந்த தொகுதியில் எல்லாவுடைய பூத் ஸ்டேஷன்லையும் நாங்கள் கேமரா போட சொல்லி ரிக்வஸ்ட் கொடுக்க போகிறோம். ஸோ கேமரா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கோம். நீங்கள் கையை தூக்கி அப்ஜெக்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் வந்து ரவுடி உட்காந்துருப்பான், அவன் யாரோ உட்காந்துருக்கலாம், திமுக காரங்க உங்களை மிரட்டலாம், என்ன கை தூக்குறேன் அப்படின்னு. நீங்கள் அதெல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க. இல்லை அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுவான், நீ ஒரு ஓட்டு அடுத்த ஓட்டு ஏன் ஓட்டு அதிமுக ஓட்டுன்னு அட்ஜஸ்ட் பண்ணுவான். அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டே இருக்கக்கூடாது. நீங்கள் கையை தூக்கி ராஜேஸ்வரிக்கு பதிலாக யாரோ திமுக வந்திருக்காங்க கையை தூக்கி அந்த தேர்தல் அலுவலரை பார்த்து ஆன் கேமரா ரெக்கார்ட், நான் அதை ரிஜிஸ்டர் பண்ணுறேன், இதை நான் அப்ஜெக்ட் பண்ணுறேன், இதை நான் ஒத்துக்க மாட்டேன், இந்த தேர்தல் முறைகேட நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஃபோனில் இருக்க பட்டன் நம்பர் வாட்ஸ்அப் குரூப்பில் பிரச்சனைன்னு நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் ஆர்வக்கிட்ட இங்கேருந்து அட்வொகேட் டீம் வந்து கம்ப்ளைண்ட் எடுத்துரும். நீங்கள் கையை தூக்காமல் அங்கே ஓட்டிங் நடத்தாது. இப்போ தெரியுது அவங்களோட அதிகாரம். ஒரு பிஎல்ஏவா இருக்கிறவங்க அந்த ஸ்கூல்ல அந்த கிளாஸ் ரூம்ல ஓட்டிங்கே நிப்பாட்டலாம். நீங்க தேர்தல் அலுவலர்கிட்ட போச்சுன்னா நிப்பாட்டலாம். இல்ல நிப்பாட்டுங்க, கவுண்ட் இப்பயே வந்து ஓட்டு போறத நிப்பாட்டுங்க, முறைகேடா போடுறீங்கன்னு உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. அதே மாதிரி லாஸ்ட் நாள் ரவுண்ட் டேபிள் உட்காந்துட்டு இருப்போம். இங்க இருந்து பிஎல்ஏ இருக்கவங்க அங்க போய் உட்காந்துட்டு இருப்போம், சிறப்பான ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க. ரவுண்ட் டேபிள் தப்பாச்சுன்னா கையை தூக்கி இது தப்புன்னு நிப்பாட்டினா அந்த எலெக்ஷனே அங்க நிப்பாட்ட முடியும், கலெக்டர் வரைக்கும் மெசேஜ் போகும். இப்ப தெரிஞ்சுக்கோங்க, தேர்தல் ஆணையமும் ஜனநாயகமும் கான்ஸ்டிடியூஷனும்
எந்த அளவிற்கு அதிகாரம் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த அதிகாரத்தை நம்ம சரியா பயன்படுத்தினா போதும். இதுக்கு அனுபவம் தேவையில்லை, நேர்மையும் நம்பிக்கையும் உண்மையும் நம்ம மனசுல இருந்தா போதும். அவ்வளவுதான். 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டு நம்ம உட்காருவோம், 6 மணி வரை உட்காருவோம். அந்த மிஷினை சீல் வச்சு பத்திரமா வண்டியில ஏத்து ஸ்ட்ராங் ரூம்னு சொல்லக்கூடிய எந்த காலேஜில் வைக்கிறாங்களோ அந்த காலேஜில் போய் அந்த பூட்டில் சாவி வச்சு அந்த கேமரா ஆன் ஆகிற வரைக்கும் நம்ம பார்க்கணும். இதுதான் நம்மளோட வேலை. கவுண்டிங் டே அன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரானார். அது திருச்சி கிழக்கிலிருந்து உதயமாச்சு. அன்னையோட உதய சூரியனும் இந்த மன்னர் ஆட்சியும் முடிவு கட்டும்னு சொல்லி உங்களோட பணி செய்ய காத்துட்டு இருக்கேன். தைரியமா ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணுங்க. இங்க யாரும் நம்மளையோட வலிமையான ஆள் கிடையவே கிடையாது. நம்ம எளிமையானவர்கள். இந்த ஆட்சி எளிமையான சாமானிய மனிதர்களால் மாற்றப்பட்டதுன்னு ஒரு வரலாறு சொல்லும். அதுதான் 2026 பதிவு பண்றேன். நன்றி, வணக்கம்.